ஒரு குழந்தை வந்துட்டா உன் குடும்பம் முழுமையாயிடும் அப்படின்னு தன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக, ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு எந்த எல்லைக்கு போவா? ஃப்ரீடா மெக்ஃபைடனோட தி கிராஷுங்கிற சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட், ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து லாஸ்ட்டு பக்கம் வரைக்கும் புக்கை கீழே வைக்க முடியாத அளவுக்கு பரப்பரப்பாக இருந்த இந்த த்ரில்லர் ஸ்டோரி கூடிய சீக்கிரம் ஒரு மூவியாக கூட வரப்போகுது. இதோட ஒரிஜினல் கதை என்ன, அந்த கதையிலேருந்து நம்மளோட டேக்அவே என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இருபத்தி 3 வயசான டீகன் 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு ஷேடியான நிறைய க்ரைம்ஸ் நடக்கிற ஏரியாவில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுக்குற அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட லைஃப் எப்படி போகும்னு அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்களோட கோல் ஒரு நர்சிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி நர்ஸ் ஆகணுங்கிறது தான். ஒரு பார்ட்டிக்கு போயிருந்து அங்கே எதிர்பாராத விதமாக ஒருத்தரை மீட் பண்ணி அதனோட ரிசல்ட்டாக தான் இந்த ப்ரெக்னென்சி. ரொம்ப நாளைக்கு அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கூட அவங்க தெரியாமல் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் நியூஸில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை பற்றி காட்டும்போது தான் இவரை தான் நம்ம மீட் பண்ணோங்கிறதே அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பர்சன் பேர் தான் சைமன். சைமனை போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், இவங்களை விட ரொம்ப வயசில் பெரியவர். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்க மேலேயும் இந்த குழந்தை மேலேயும் அவருக்கு ஒரு துளி கூட இஷ்டம் இல்லை. சொல்லப்போனால் இப்படி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னப்போ அவர் ரொம்ப அருவருப்பாக தான் அவங்கள பார்த்தாரு. பத்தாயிரத்துக்கு இது ஒரு தேவையில்லாத தொல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்து இது அவரோட குழந்தை தான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தார். அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா, லைஃப் லாங் இந்த குழந்தைக்கும் டீகனுக்கும் அவர் வேணுங்கிற அளவுக்கு காசு கொடுத்துருவாரு. மாதம் அந்த குழந்தை வளர்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அலவன்ஸ் கொடுத்துருவாரு. ஆனால் இந்த குழந்தையை பற்றியோ இந்த ப்ரெக்னென்சி பற்றியோ இதுக்கு காரணம் சைமன் தாங்கிறத பற்றியோ வெளியில் யார்கிட்டையும் டீகன் வாயே திறக்கக்கூடாது. இதுக்காக ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணி ஒரு NDA, அதாவது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. இதை மீறி இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டதுக்கப்புறம் இந்த குழந்தையை பற்றியோ இந்த குழந்தையோட அப்பா சைமன் தாங்கிறத பற்றி அந்த குழந்தைக்கே கூட சொன்னால் கூட சைமனால் நம்ம டீகனை சூ பண்ண முடியும். அதை வச்சு நிறையா காசு வாங்கிக்க முடியும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அட்லாஸ்ட்டாக டீகன் ஒத்துக்கிறாங்க. இதை ஹேண்டில் பண்ணுற லாயர் ஜாக்சன் என்ன தான் அவரோட லாயராக இருந்தாலும் டீகன் மேலே ஒரு கேரிங் எடுத்துக்கிட்டு டீகனுக்கு அப்பப்போ ஃபுட்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துன்னு பார்த்துட்ருக்காரு. டீகன் ஒரு அனாதை. அவங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் இருக்கார். சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இறந்துடுறாங்க. அதனால் அவங்களே தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. இந்த 8 மாத ப்ரெக்னென்சிலையும் ஒரு பழைய வீட்டில் இருந்துக்கிட்டு 2 ஷிஃப்ட்டு க்ராசரி ஸ்டோர்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு ஒழுங்காக சாப்பிடக்கூட காசு இல்லாமல், எதுவும் வாங்கிக்கிறதுக்கு காசு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நாளைக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டோன்னே இது எல்லாமே மாறிடும். என் பேபிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நல்ல ஒரு இடத்துக்கு போயிடுவேன், அவளுக்கு வேணுங்கிற மாதிரி நல்ல வாழ்க்கையை செஞ்சு கொடுப்பேன்னு என்ன தான் இது அவங்க பிளான் பண்ணாத ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் அந்த குழந்தை மேலே ரொம்ப அக்கறையாகவும் அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுற அன்னைக்கு சைமனும் லாயர் ஜாக்சனும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க சைமனை இவ்வளோ கிட்ட மீட் பண்ணுறாங்க. அவரோட பர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ண உடனே அவங்களுக்கு சில மெமரிஸ் ஞாபகத்துக்கு வருது. அது என்னென்னா, அன்றைக்கி பார்ட்டியில் அவங்க இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தது அவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாங்க, அதனால் என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு. ஆனால் அந்த பர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஞாபகம் வருது, அவங்க வேண்டாம் என்னை விட்டுரு அப்படின்லாம் சொன்னது, அவர் கேட்காம அவங்கள ரொம்ப செக்ஷுவலி அசால்ட் பண்ணது, இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது ஞாபகம் வந்த உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. பயந்துட்டு போய் பாத்ரூமில் தன்னை லாக் பண்ணிக்கிறாங்க. லாயர் கூப்பிட்றாரு. லாயர்கிட்ட இதுதான் நடந்துச்சு, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாங்க. லாயர் அவங்கள நம்ப மாட்டேங்கிறாரு. நம்பலன்னொன்னா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்த லாயரை அவங்க ஒரு லாயருங்கிற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு நல்ல கேரிங்கான ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. பத்தாததுக்கு சைமன் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு, ஒழுங்காக கையெழுத்து போடு, இல்லைன்னா நீ இதை பற்றி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன்னு. அப்போ நம்ம டீகன் சொல்கிறாங்க, நீ எனக்கு ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்து கொடுத்து நான் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது என்கிட்ட தப்பாக நடந்துட்டுருக்க. இப்படி நீ செய்கிறேன்னா இதை நீ மொதல் தடவை செஞ்சுருக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி நிறையா பெண்ணுங்கள்கிட்ட கண்டிப்பாக அதை செஞ்சுருப்பேன், இதுக்கப்புறமும் நீ இதை செய்வேன், நான் உன்னை போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உனக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுப்பேன், இதை நான் செய்யலைன்னா நீ இன்னும் என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை வீணாக்குவேன்னு தெரியாது, நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. சைமனுக்கு கோவம் அக்ரிமெண்ட்டை கழிச்சு போட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. கண்டிப்பாக அதுக்காக நீ வருத்தப்படுவேன் அப்படின்னு மிரட்டிட்டும் போகிறாரு. ஜாக்சன் கிட்டையும் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு தானே சொன்னேன், இதுதான் நீ பார்த்துக்கிட்ட லட்சணமானு கோவமாக கத்துறாரு. அதை கேட்ட உடனே டீகன் ஷாக் ஆகிடுறாங்க. ஜாக்சனை ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சேனே, கடைசியில் அவருக்காக என்னை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு இன்னொரு விதமான கேஸாக தான் இவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும் கோவமாகவும் இருக்குது. 2 பேரையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டு பயந்து போய் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க அண்ணன் ஒரு பெரிய ரெசார்ட்டில் ஸ்கீயிங் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கார். அவங்க அண்ணனுக்கு
டீகனுக்கு ஒரு டீனில் நடந்த ஆக்சிடெண்ட்னால ஒரு பெரிய ஸ்கீயிங் பிளேயராக வர வேண்டியவர் அதை மாதிரி ஆக முடியாமல் சும்மா சாதாரணமாக ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இருக்க ரெசார்ட்டில் இப்போ வந்து சீசன், அந்த கிறிஸ்மஸ் சீசனை விட்டுட்டு இவங்களை தனியாக பார்த்துக்க வர முடியாது, நீ கிளம்பி இங்கே வா, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட நீ இங்கே எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துட்டு போகலாம், நீ தனியாக இருக்காதுன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவங்க யோசிக்கிறாங்க, கையெழுத்து ஏன் போடலன்னு அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டியா, இனிமேல் உனக்கு பணம் வருமானு கேட்குறாங்க. ஆனால் வந்து நான் கையெழுத்து போடவும் மாட்டேன், நான் காரணத்தை நேரில் வந்து சொல்கிறேன், அது ஃபோனில் பேசக்கூடிய விஷயம் இல்லைன்னு திரும்ப திரும்ப டீக்கன் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. மறுநாள் அவங்க ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அவங்க அண்ணனை பார்க்க போகலான்னு கிளம்புறாங்க. அப்போ வந்து பனி புயல் வரப்போகிறதுக்கான எல்லா வார்னிங்கும் ரேடியோ ஸ்டேஷன்ஸில் ஓடுது. ஆனாலும் டீகனுக்கு தனியாக இருக்க பிடிக்கல. எப்படியாவது இந்த பனி புயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனை போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய வண்டியான காரை எடுத்துக்கிட்டு அதில் சின்னதாக இவங்களுக்கு வேணுங்கிறத 2-3 ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணிவிட்டு அவங்க அண்ணன் மறக்காமல் எடுத்துகிட்டு வர சொன்ன ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஃப்ளாஸ்கில் அவங்க அண்ணன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்ச விஸ்கி வச்சுருக்காரு. இதெல்லாம் பேக்கில் போட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும் போதே தான் இவங்களுக்கு தோணுது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஆல்ரெடி இருட்ட போகுது, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், காரும் சரியான கார் இல்லை, இதில் பனி புயலும் வந்துருச்சுன்னா ரொம்ப மாட்டிப்போம், போயிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாக்சன் கிட்டேருந்து கால் வருது. ஜாக்சனோட காலை ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்காமலே இருக்காங்க. ஆனால் இப்போ கால் வந்தோடனே என்ன தான் சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு கால் அட்டன் பண்ணுறாங்க. அங்கே சிக்னல் ஒழுங்காக இல்லை, சிக்னல் இல்லாமல் ஏதோ விட்டு விட்டு கேட்குது, பத்திரமாயிரு, பார்த்துப்போ, உனக்கு ஆபத்து இருக்குன்னு ஏதோ விட்டு கேட்குது. அந்த கேட்டு முடித்த அடுத்த நிமிஷம் இவங்க வேறு ஒரு ரோட்டில் நுழைஞ்சிடுறாங்க. தப்பான ரூட்டில் வந்துட்டோமோ, இது என்னன்னே தெரியலையே, ஃபோனில் வர சிக்னல் இல்லையேன்னு இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. மேப் வேலை செய்யலையேன்னு பார்த்துட்ருக்கும் போதே பயங்கரமாக பனி ஜாஸ்தி ஆகிடுது. இவங்களோட அந்த முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்டு வைப்பர் அந்த பனியை தள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமாக பனி கொட்ட ஆரம்பிச்சிருது. இதில் போயிட முடியுமா, எங்கே இருக்கோன்னே தெரியலையே, ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கே, காடு மாதிரி போய்கிட்டே இருக்கே, எங்கே டேர்ன் பண்ணணும், எதுவுமே முன்னாடி பின்னாடி வண்டி வரலையேன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்னோவில் கார் வந்து பிரேக் பண்ணுறாங்க, நிற்க மாட்டேங்குது, வழுக்கிட்டே போகுது. இதுக்கு முன்னாடி என்ன தான் ஸ்னோவில் வந்துட்டு இவங்க ஓட்டியிருந்தாலும் இதில் இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு மோசமான ரோடாக இருக்குது. ஒரு கட்டத்தில் சுத்தமாகவே கார் கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஒரு மரத்தில் மோதிடுது. அவ்வளோதான், கார் மோதின வேகத்தில் இன்ஜின் ஆஃப் ஆகிடுது, முன்னாடியிலேருந்து புகை வர ஆரம்பிக்குது. இவங்க ஒரு 5 to 10 செகண்ட் வந்து அப்படியே இருக்காங்க. அப்புறம் கண்முழிச்சு பார்க்கும்போது ஒன்றா அவங்களுக்கு புரியுது, கார் டோட்டலி காலி, இனிமேல் இதை இங்கேருந்து நகர்த்தவே முடியாது. அதுக்கடுத்து இவங்கள பார்க்குறாங்க. இவங்களுக்கு தலையிலையும் கண்ணிலையும் லைட்டாக அடிபட்டிருக்கு. ஆனால் ஏர் பேக் மொத்தமாக வந்து ஓப்பன் ஆனதுனால இவங்களுக்கு பெரிய அளவில் வேறு எதுவும் நடக்கலை. அடுத்த இமீடியட் தாட் இவங்களோட பேபி மேலே போகுது. அந்த வயிற்றில் இருக்கிற பேபியை இவங்க வந்து டூனான்னு செல்லமாக கூப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரெக்னென்சி ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்த ஃபுட் கிராவிங் டூனா ஃபிஷ் மட்டும்தான். ஐயோ, டூனாக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பதறி போய் வயிற்றில் கை வைக்கும் போது பேபியோட அந்த மூமெண்ட்ஸ் தெரியுது. அப்பாடா, பேபிக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கா அப்படின்னு புரியுது. அடுத்து என்ன நடந்திருக்கு கார்லன்னு பார்க்கும்போது அவங்களோட லெஃப்ட் கால் ஓகேவாக இருக்குது. ஆனால் இவங்க மொத்தமாக முன்னாடி போய் இடித்ததில் டேஷ்போர்டு வந்து இவங்களோட அந்த தொடமையில் இருக்குது. ஸோ ரைட்டு காலை இவங்களால் நகர்த்தவே முடியல. அந்த காலை எடுக்க ட்ரை பண்ணாலே அப்படியே பளிச்சுன்னு ஒரு வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. வேகமாக வாய் விட்டு கத்துறாங்க. அடுத்து அவங்க இமீடியட்டாக நோட் பண்ணுற விஷயம் எவ்வளோ குளிருதுன்னு. இந்த கார் பழைய காராக இருந்தாலும் இது ஓடிட்டு இருந்த வரைக்கும் உள்ளார ஹீட்டர் ஆனில் இருந்துச்சு, அதனால அந்த குளிர் தெரியல. இப்போ ஆஃப் ஆன அடுத்த நிமிஷம் இந்த 5 நிமிஷத்துக்குள்ளாரே வெட நடுக்கிற அளவுக்கு குளிர ஆரம்பிக்குது. இவங்க கிட்ட வேறு ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. மேலே போட்டிருக்கிற ஒரே ஒரு ஜாக்கெட் மட்டும்தான். அவசரத்துக்கு ஒரு பிளாங்கெட் சுற்றிக்கிறதுக்கு கூட இவங்க எடுத்து பேக் பண்ணி வைக்கல. சுற்றி பார்க்குறாங்க, முன்ன பின்ன ஒரு கார் போகலை, ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இருக்காங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா சுத்தமாக சிக்னல் இல்லை. அப்படியும் பரவாயில்லன்னு 911க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கால் போக மாட்டேங்குது. 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது நடக்க போகிறதில்ல, என்ன நடக்குதோ இல்லையோ, இந்த கால் உடஞ்சிருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த குளிரில் நம்ம செத்துருவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த வழியாக ஒரு பெரிய ட்ரக்கு போகிறது தெரியுது. ட்ரக்கு வருது. வரதை பார்த்த உடனே என்ன அவசரமாக ஹார்னை வந்து ரொம்ப வேகமாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த சவுண்டை கேட்டோன்னே அந்த பின்னாடி வந்த ட்ரக்கு ஸ்டாப் ஆகி நிற்குது. ட்ரக்லேருந்து இறங்குறவரை பார்த்தா ஒரு பயங்கர ஹைட்டாக நல்ல வெல் பில்ட்டாக பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லாக கேப்பை போட்டு மறைச்சி முகத்தில் தாடியோட ஒருத்தர் இறங்குறாரு. அவர் முகம் கூட சரியாக தெரில, ஆனால் ஆளை பார்த்த உடனே 10 பேரை இவர் ஈஸியாக அடித்து போட்டுருவாருங்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கார். அதை பார்த்தோன்னே டீகனுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் இதை விட்டால் வேறு வழி கிடையாது, அடுத்த கார் எப்போ போகும்னு தெரியாது, அது வரைக்கும் இந்த குளிரில் இருந்தோம்னா இவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது, இதுதான் ஒரே சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட வராரு. வந்த உடனே அவர் கையில் வர என்னமோ எடுத்துகிட்டு
வராரு. அதை பார்த்தும் டீகன் பயப்படுறாங்க. கடைசியில் அது வந்து ஸ்னோவை வந்து அள்ளி கொட்டுற அந்த சாதாரண ஒரு இதுதான். அதை எடுத்து இவரோட காரை சுற்றி முதல்ல ஸ்னோவை க்ளீன் பண்ணுறாரு. அந்த 5 நிமிஷத்துலேயே இந்த பனி புயல்னால இவங்க டோரை கூட ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்னோ வந்து அடைச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டீகனை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. டீகன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் எங்கள் அண்ணனை பார்க்க போயிட்டுருந்தேன், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அவங்களோட பேபி பம்பை வந்து அந்த ஆள் பார்க்குறாரு. ஓகே இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டு திரும்ப வந்து இவங்களை தூக்குறாரு. ஒரே டைமில் தூக்க ட்ரை பண்ணுறாரு, முடியல. முன்னாடி வந்து கால் மாட்டிகிட்ருக்கு. அப்புறம் சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிடுறாரு. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த லேடியை ரொம்ப அசால்ட்டாக ஒன்றுமே இல்லாத மாதிரி தூக்குறதை பார்க்கும்போதே டீகனுக்கு பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. கொண்டு போய் அவரோட ட்ரக்கில் உட்கார வைக்கிறாரு. ட்ரக்கோட அந்த ஹீட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கை கால்லலாம் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கே வருது. அந்தளவுக்கு அந்த குளிர்லாம் அவங்க கை காலெலாம் மரத்து போயிருந்துச்சு. அவர்கிட்ட கொஞ்சம் கோச்சிக்காமல் என் காரில் இருக்க அந்த பேக்கையும் ஃபோனையும் எடுத்துகிட்டு வாங்க, பின்னாடி இருக்குன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதை அவரும் வந்து எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ப்ளீஸ் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, என்னால் வலி தாங்க முடியல, கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஆப்போசிட் ரோட்டில் டேர்ன் பண்ணி போகிறதுக்கு பதில் நேராக அந்த ரோட்லேயே போகிறாரு. போக ஆரம்பித்த உடனே டீகனுக்கு பயம் வந்தது. டெஃபினட்டாக இவன் வந்து ஒரு சீரியல் கில்லர் தான், எங்கேயோ இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாரு, என்னை என் பேபியையும் கண்டிப்பாக ஏதோ பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. பதட்டத்தில் ஹைப்பர் வென்டிலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் காரை ஓரமாக நிறுத்திட்டு பொறுமையாக பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இந்த ஸ்னோவில் திரும்ப போனோம் அப்படின்னா மெயின் ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் காரும் ஷட் டவுன் ஆகிடும். என் கார் முதல்ல இந்த ஸ்னோவை தாண்டி போகவும் முடியாது. திரும்பி பாரு எவ்வளோ ஸ்னோ கொட்டி கிடக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் என்னோட வீடு இருக்குது. வீட்டில் என் ஒய்ஃப் இருக்காங்க. என் ஒய்ஃப் ஒரு ட்ரெயின்டு நர்ஸ். அவங்க ஒன்றே டேக் கேர் பண்ணிப்பாங்க, பார்த்துப்பாங்க. இன்றைக்கி நைட்டு ஃபோன் லைன்ஸ் எதுவும் ஒர்க் ஆகாது, இதுக்குள்ளார சிக்னலும் கிடையாது. நாளைக்கு காலையில் இங்கே ஸ்னோவை க்ளீன் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. க்ளீன் ஆன உடனே நீ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலும், இப்படி தானே எல்லா சீரியல் கில்லர்ஸும் ட்ராப் பண்ணுவாங்க, நம்மளும் தெரியாமல் போய் ஒரு ட்ராப்பில் மாட்டுறோமோ அப்படின்னு ஒரு பயமும் ஒரு சைடு இருந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. பார்த்தா இவங்களை காரில் இருக்க சொல்லிவிட்டு இவர் வீட்டுக்குள்ளார போகிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் ஒய்ஃபோட வெளில வராரு. சொன்ன மாதிரியே அவர் ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க வீட்டிலங்கிறதே டீகனுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது. அப்பாடா நம்ம தனியாக போய் இவர்கிட்ட மாட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவாக இருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து இவங்களை பார்த்துட்டு, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பார்த்துட்டு, வாங்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால கால் அடி எடுத்து வைக்க முடியல டீகனாலங்கிறத பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு போய் வீட்டில் ஒரு சோஃபாவில் உட்கார வச்சிடுறாங்க. அந்த தூக்கிட்டு வந்த ஆளோட பேர் ஹேங்க். அவரோட ஒய்ஃப் பேர் போலி ஒரு ட்ரெயின்டு நர்ஸ். ஆனால் இப்போ வேலை பார்க்கல, வீட்டில் தான் இருக்காங்க. ஹேங்க் ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருக்காரு. அந்த ஷாப்லேருந்து வர இன்கம் மட்டும்தான் இவங்களோடது. வுட்டுக்கு நடுவில், அதாவது ஒரு பெரிய காட்டுக்குள்ளார தனியாக ஒரு கேபின் மாதிரி. அந்த கேபினும் ரொம்ப புதுசாலாம் இல்லை, கொஞ்சம் வார்ன் டவுன் ஆன கேபின் தான். அங்கே இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் இருக்காங்க. உள்ளார போனதுக்கப்புறம் பார்த்தா சுத்தமாக பவர் கட்டு, எங்கேயும் பவர் கிடையாது. ஸோ ஃபோன் லைன்ஸ் எல்லாமே டெட்டு. நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு போலியும் திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த சோஃபாவில் இவங்களால் படுத்திருக்க முடியாது, இது ரொம்ப வந்து குத்தும், நைட்டெல்லாம் உன்னால் தூங்க முடியாது, கீழே பேஸ்மெண்ட்டில் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் வச்சுருக்கோம், அதில் தான் எங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்க சாகிற வரைக்கும் அங்கே வச்சுருந்து தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன், அங்கே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலியும் ஹேங்க்கும் சொல்கிறாங்க. ஆனால் டீகனுக்கு பயமாக இருக்குது. மேலே இருக்கோம் அப்படின்னாலாவது யாராவது வந்துட்டு போவாங்க, இல்லை ஒரு அவசரத்துக்கு தன்னால் கூட வெளியில் போக முடியும் இந்த கால்வெளி இருந்தால் கூட. ஆனால் பேஸ்மெண்ட்டுன்னு போய் அடைச்சி வச்சுட்டாங்கன்னா இப்படி தானே எல்லா மூவிஸ்லேயும் நடக்கும் அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த சோஃபாலாம் அவங்களால உட்காந்தே இருக்க முடியல, அந்தளவுக்கு அந்த சோஃபாவில் உள்ளாரந்து ஸ்ப்ரிங்கெல்லாம் குத்துது. இதில் படுத்துருக்கிறதும் சாத்தியம் இல்லைங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. அட்லாஸ்ட்டாக ஒத்துக்கிறாங்க. ஹேங்க் திரும்ப அவங்கள தூக்கிட்டு போய் கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு அவங்க சொன்ன மாதிரியே இருக்குது, அதில் படுக்க வச்சிடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் எங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்க கேன்சர் வந்து இறந்துட்டாங்கங்கிறதெல்லாம் போலீஸ் சொல்கிறாங்க. அவங்க டீகனோட கால்லேருந்து ஷூஸை கழட்ட ட்ரை பண்ணுறாங்க. லெஃப்ட் காலில் எடுத்துடுறாங்க. அடிபட்டிருக்க ரைட்டு காலில் கையை வச்சாலே டீகன் அலறாங்க. அவங்களால அந்த பெயினை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப அன்பேரபிளாக இருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. ப்ளீஸ் அதை விட்டுருங்க, நாளைக்கு காலையில் தான் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம்ல, ஹாஸ்பிட்டல் போன உடனே அங்கே போய் பார்த்துக்கலாம், அதில் கையை வைக்காதீங்க, என்னால் முடியலன்னு கத்துறாங்க. சரின்னு போலி விட்டுறாங்க. விட்டுட்டு என்ன சாப்பிட வேணும்னு கேட்டு சாப்பாடு கொண்டு வந்தும் கொடுக்குறாங்க. அந்த ரூமில் வேறு எதுவும் பவர் சோர்ஸ் இல்லை, ஏன்னா வந்துட்டு எங்கள் வீடு ஃபுல்லாகவே வந்து பவர் கட் ஆகிருக்கு. ஒரே ஒரு ஃப்ளாஷ் லைட், டார்ச் லைட் மட்டும் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த டார்ச் லைட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் டீகனுக்கு பயமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பரவாயில்ல இவங்க நல்லவங்களாக தான் தெரியுறாங்க, அட்லீஸ்ட் இந்த லேடியை பார்த்தா பயமாக இல்லை, ஹேங்கை பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க.
அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஏதாவது பெயின் கில்லர் இருக்குமா, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுவும் பேபிக்கு நல்லது இல்லையே, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதே, டைலனால் வேணா தரட்டுமான்னு கேட்குறாங்க. டைலனால் என்னத்தை கேட்டுற போகுது, பரவாயில்ல அதுவாது கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே தான் உட்காந்துருக்க முடியுது. அவங்களால தூங்க முடியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பட் அதோடய அப்படியே டோஸ் ஆஃப் ஆகி முழிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காலையில் போயிடலாம், காலையில் ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு அவங்க பேபிக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காலையில் வந்து போலி திரும்ப வந்து பார்க்குறாங்க. இன்னும் பவர் லைன்ஸ் அப் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இங்கே செல்ஃபோன் சிக்னலே கிடையாது, என்கிட்ட ஃபோனே கிடையாதுன்னு போலி சொல்கிறாங்க. அதனால் ஃபோன் லைன்ஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸ்னோ மிஷின்ஸும் வரல, இன்னும் ஸ்னோவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் யாரும் வரல. ஸோ இப்போதைக்கு ஹேங்காலையும் வீட்டை விட்டு வெளில போக முடியாது, வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஃபோன் லைன் அப் ஆன உடனே 911க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை கூப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போலி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் வலி நிஜமாக தாங்க முடியல, இதோட நான் இங்கே இருக்கவே முடியாது, வேறு வழியே இல்லையா, வேறு எதுவுமே பண்ண முடியாதான்லாம் கேட்குறாங்க. முடிஞ்சா நான் செஞ்சுருக்க மாட்டேனான்னு போலி சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க, கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பவர் வந்ததுக்கப்புறமும் ஃபோன் லைன் இன்னும் ஒர்க் ஆகலைன்னு போலி சொல்கிறாங்க. லைட்டாக டீகனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அது மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம வந்து போலியோட கையில் அவங்களோட ரிஸ்ட்டு சைடில் வந்து யாரோ அவங்கள காயப்படுத்தியிருக்காங்க. அது வந்து அப்படியே காயமாக மாறி ரெட்டாக இருக்குது. அவங்க உடனே வந்து டீகன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஹேங்க் நல்லவன் கிடையாது, ஹேங்க் வந்து போலியை கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, டெஃபினட்டாக அதனால தான் வந்து இவங்க கையில் இப்படி இருக்குது, அது என்னன்னு கூட புரியாமல் தெரியாமல் போலி வந்து அவர் கூட இருக்காங்க அப்படின்லாம் இவங்களாவே இமேஜின் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹேங்கை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னு போலிக்கிட்டேயே சொல்கிறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க, ஹேங்க் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து டீகனுக்கு அவங்க ஹஸ்பண்டுங்கிறனால விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஃபோன் லைன்ஸ் இன்னும் அப் ஆகலைன்னு திரும்ப கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஸ்னோவை க்ளீன் பண்ணிட்டாங்களா, ஹேங்காக கூப்பிட்டு என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து இன்னும் ஸ்னோ க்ளீன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இன்னும் டவுட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அன்றைக்கி நைட்டும் நான் இந்த பேஸ்மெண்ட்லேயே இருக்கணுங்கிறத நினச்சாலே டீகனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஆனாலும் வேறு என்ன செய்கிறது தெரியல. அவங்களால அவங்க காலை நகர்த்த கூட முடியல. இறங்கி தானா நடந்து போறதுங்கிறதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத விஷயம்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது. மறுநாள் காலையில் வருது. காலையில் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்துட்டு ஸ்னோ க்ளீன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக இதை வந்து டீகன் நம்பலை. அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பேபிக்கு நல்லதில்லை, நீ ஏன் கத்துற, நான் உனக்கு கெடுதல் செய்வேனா, என்னை நம்புன்னு போலி வந்து திரும்ப சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இதுக்கு இடையில் ஹேங்க்குக்கும் போலியுக்கும் மேலே வந்து பயங்கரமாக வாக்குவாதம் நடக்குது. ஹேங்க் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதான் வந்து ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களே, ஃபோன் லைனும் அப்பா ஆயிடுச்சு, இன்னும் ஏன் அந்த பொண்ணை வீட்டில் வச்சுட்டு இருக்க, 911க்கு கால் பண்ணலையா, கூட்டிகிட்டு போகலையா அப்படின்லாம் கேட்குறாரு. இல்லை அந்த பொண்ணு வந்து இங்கே இருக்கிறதுக்கு ஓகேன்றா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஆகிடும்னு பயப்படுறா அப்படின்னு போலி வந்து ஹேங்க் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஹேங்க் வந்து நிஜமாவா அந்த பொண்ணு இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ரெண்டாவது நீங்கள் கீழே போகாதீங்க, அந்த பொண்ணு உங்களை பார்த்து பயப்படுறா அப்படின்னு. ஆமாம், ட்ரக்கில் என்னை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்தா, நான் கீழே போகல, நீனே அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேங்க்கு கிட்டையும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை, நான் கேட்டப்போ கல்யாணம் ஆகிடுச்சின்னு போய் சொன்னா, ஹஸ்பண்ட் பேர் கேட்டப்போ ரொம்ப யோசிச்சு ஜாக்சன்னு போய் சொன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை, அந்த குழந்தையே அவளுக்கு வேணாங்கிற மாதிரியான குழந்தையாக தான் இருக்கணும், அதனால தான் வந்துட்டு வலிக்குது மாத்திரை கூடன்னு கேட்குறா, அந்த குழந்தைய பற்றி அவளுக்கு அக்கறையே இல்லை, இந்த வயசில் இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த குழந்தை வளர்க்குறதெல்லாம் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலி அவங்களுக்குள்ளார ஒரு அசம்ஷன்ஸை வச்சுக்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு அவங்க கீழே டீகன் போனோன்னே என் பேக் வேணும்னு கேட்கும்போது பேக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி பேக்கை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அவளோட ஃபோனை தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கா, அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் அதுலேருந்து அந்த அவங்க அண்ணனோட ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது வந்து விஸ்கி இருக்குது. இவ்வளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு விஸ்கி வேற குடிக்கிறா, இவளுக்கு வந்து அந்த குழந்தை மேலேயும் அக்கறை இல்லை, இவன் மேலேயும் அக்கறை இல்லை, இது அவளுக்கு வேண்டாத ப்ரெக்னென்சி போல இருக்குது அப்படின்லாம் இவங்களாவே அசம்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு ஃபோனையும் எடுத்து எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு அந்த பேக்கை மட்டும் கொண்டு போய் கீழே கொடுக்குறாங்க. டீகன் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இல்லை ஃபோன் இருந்ததுன்னு கேட்டால், இல்லையே ஃபோன் இல்லையே, நான் வேணா ட்ரக்கில் விழுந்திருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டீகன் நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம கார்லேயே விட்டுட்டு வந்துட்டோமோ, ஹேங்கை பார்த்து பயந்ததில் கார்லேயே ஃபோனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களாவே அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதில் இருந்து பெப்பர் ஸ்ப்ரேயும் இல்லையே, பெப்பர் ஸ்ப்ரே எங்கே போனாலும் என் பர்ஸில் நான் வச்சுருந்தேனே, அதுவும் எப்படி காண போக வாய்ப்பு இருக்குன்னு அதையும் யோசிக்கிறாங்க. போலியும் ஹேங்க்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக ஒன்றா இருக்கிற கப்புள்ஸ். ஹேங்கை பார்த்தாலே எல்லா பொண்ணுங்களும் பயப்படும் போது போலி வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அவர்கிட்ட அன்பாக இருந்து நிறைய டேட் பண்ணி அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இந்த வீட்டையும் வாங்குறாங்க. அது வரைக்கும் ஆட்டோமொபைல் ஷாப்பில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஹேங்க்கு அந்த ஆட்டோமொபைல் ஷாப்பையே வாங்குறாரு. லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக தான் தெரியுது போலிக்கு நிறையா இஷ்யூஸ் இருக்குது. 2 பேரும் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணப்போ ஹேங்க்
ஹேங்க் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், போலிக்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. கையில் வச்சுருந்த காசு, அந்த ஆட்டோமொபைல் ஷாப்புன்னு எல்லாத்துலேருந்தும் வந்த மொத்த சேவிங்ஸ் இன்கம் எல்லாத்தையும் போட்டு 4-5 தடவை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க. எல்லாமே ஃபெயிலியர். அதை எதையுமே போலியால் தாங்கிக்கவே முடியல. அவங்க இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தது, அவங்க எப்படி அவங்க அம்மா கூட வாழ்ந்தாங்களோ வளர்ந்தாங்களோ, அவங்க அம்மா எப்படி அவங்கள வந்து அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்களோ அதே அன்பை நான் என் குழந்தைக்கு கொடுக்கணும், எனக்கு ஒரு குழந்தை இருக்கணுங்கிறது தான். ஆனால் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது நடக்காதப்போ அவங்க உடஞ்சி போகிறாங்க. அவங்களே ஒரு நர்ஸாக மெட்டர்னிட்டி வார்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. டெய்லி நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள கையில் தூக்குறாங்க, பார்க்குறாங்க, குழந்தை பிறக்கிறத பார்க்குறாங்க, வேண்டா வெறுப்பாக குழந்தை பெற்றுக்கிறத கூட பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம் ரொம்ப வெறுப்பாகவே மாற ஆரம்பிக்குது. பத்தாயிரத்துக்கு இவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடாப்ஷன் ஏஜென்சி மூலமாக ஒரு டீன் ப்ரெக்னென்சி கேர்ள் கிட்டேருந்து குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு தன் மனசை மாற்றிக்கிட்டு எனக்கு இந்த குழந்தை வேணும்னு சொல்லிடுறா. அதுவும் நடக்காமல் போயிடுது. இதெல்லாம் தாண்டி என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுங்கிற நம்பிக்கையில் ஒரு நாள் வந்து அவங்க நர்ஸாக வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க ஷிஃப்ட்டுக்கு அங்கே ஒரு குழந்தைய கையில் வச்சுருந்து அதை தூங்க வச்சுருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய திரும்ப வந்து எல்லாரும் கேட்கும்போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நர்சஸ் வந்து கேட்குறாங்க, டாக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே வச்சுருக்காங்க. கடைசியாக என்னவோ பேசி ஹேங்கை கூப்பிட்டு ஹேங்கை வச்சு இந்த குழந்தைய வாங்கிடுறாங்க. ஆனால் இனிமேல் இவங்க நர்ஸாக வேலை பார்க்குறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போய் வேணான்னு சொல்லி இவங்க சர்வீஸ்னால இவங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மட்டும் வராதிங்கன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த சைக்கியாட்ரிக் வார்டில் ஹாஸ்பிட்டல்லே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் க்யூர் ஆனதுக்கப்புறமா வெளியில் வராங்க. அதனால் இவங்க இனிமேல் எங்கேயுமே நர்ஸாக வேலை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அதுவும் ஆயிடுது. மென்டலி இவங்க அன்ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கும் வந்து அவங்க வேலையும் கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ இவங்க வீட்டிலே தான் இருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் போலி நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்போ இது கடவுள் கொடுத்த சான்ஸாக தோணுது. டீகனுக்கு இந்த குழந்தை வேண்டாம், அவளுக்கு கல்யாணம் ஆகலை, அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இவங்களாவே அசியூம் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கான எந்த விதமான எஃபர்ட்டும் போட மாட்டேங்கிறா. ப்ரெக்னன்சி டயத்தில் தண்ணி அடிச்சிட்ருக்கா, குடிச்சிட்ருக்கா, வலி மாத்திரை வேணும்னு கேட்குறா. இவ எப்படி இந்த குழந்தைய பார்த்துக்க முடியும்? இந்த குழந்தைக்கான டிசர்வ்ட் அம்மா இவ கிடையாது. இந்த குழந்தை என்கிட்டே இருந்தேன்னா நான் அதை உயிராக பார்த்துப்பேன், நான் அதை அப்படி வளர்ப்பேன், இப்படி வளர்ப்பேன்னு இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேங்க்குக்கு இவங்களோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணு அதோட இஷ்டத்தில் தான் கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்குங்கிறது தோணலை. இவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. இவங்க கிட்ட உட்காந்து பேசுகிறாரு. நீ வா, நம்ம அந்த சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட திரும்ப போவோம், நீ செய்கிறது சரி கிடையாது, அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும், ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்ப மாட்டியா, நிஜமாக அந்த பொண்ணுக்கு வந்து இந்த குழந்தை வேணாம், நம்மக்கிட்ட கொடுத்துருவா அப்படின்லாம் வந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹேங்க் டெய்லியுமே 911 கால் பண்ணியா இல்லையா, நான் இன்றைக்கி கால் பண்ண போகிறேன், ஃபோனே எடுக்கிறாரு. ஃபோனை பிடுங்கி தூக்கி போட்டு உடச்சிட்றாங்க. நீ அப்படி யாருக்காவது கால் பண்ண அப்படின்னா, இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போச்சு அப்படின்னா என்னை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. ஹேங்க் என்ன தான் ஆள் பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமாக யாரை பார்த்தாலும் பயப்படுற மாதிரி இருந்தாலும் அவர் ஒய்ஃப் மேலே உயிராக இருக்கார். தன் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறாரு. ஆனாலும் இது செய்கிறது கரெக்ட் இல்லைங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியுது. அவர் ஒரு இடையில தன் ஒய்ஃபை கிண்டல் பண்ண ஒருத்தரை வந்து அடித்ததுனால ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காரு. அந்த 6 மாதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஹேங்க் சொன்ன ஒரே விஷயம், என்ன வேணால் நடக்கட்டும், இன்னொரு தடவை நான் ஜெயிலுக்கு மட்டும் போகக்கூடாது, அதை விட ஒரு நரகம் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஜெயில்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஹேங்குக்கு ஒரு பயம் இருக்குது. பத்தாயிரத்துக்கு போலி வந்து அவங்களோட டேக்ஸ் கணக்கில் நிறைய தப்பு பண்ணி ஏமாற்றிருக்காங்க. அதை வச்சு ஹேங்கை மிரட்டுறாங்க. நீ இப்போ மட்டும் ஏதாவது சொன்னேன்னா நான் உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹேங்க்குக்கு எல்லாமே புரிஞ்சாலும் மெடிக்கல் அட்டென்ஷன் வேணும்ட்டா ஒய்ஃபுக்குங்கிறது தெரிஞ்சாலும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கார். அவங்களோட பக்கத்து வீட்டு நெய்பர் ஒருத்தவங்க பக்கத்துலனா இவங்க இருக்கிற கேபின்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இல்லை 1 கிலோமீட்டர் தாண்டி தான் அடுத்த வீடே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேர் சாடி. அதுக்கு ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணோட அம்மா அதோட லைஃப்லேயே இல்லை. அவங்க அப்பா ஒரு குடிக்காரர். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது, அந்த பொண்ணை வந்து தப்பாக நடத்துறதுன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. அவள் எப்போ ஸ்கூல்லேருந்து வந்தாலும் இங்கே வந்து நம்மளோட போலி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு பார்த்த உடனே போலிக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க, அவளை குளிக்க வைக்கிறாங்க, ட்ரெஸ்ஸை துவைச்சி போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பிடிக்கல. ஒரு தடவை வந்துட்டு ஒரு சைல்டு சர்வீசஸ்க்கும் கால் பண்ணி இந்த அப்பா வந்து இந்த பொண்ணை பயங்கரமாக வந்து கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த சைல்டு சர்வீசஸ்லேருந்து ஆட்கள் வந்தால் கூட அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. சாடியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது இவங்க தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு வந்து மிரட்டுறாரு. அவங்க கையை பிடிச்சி முறுக்கிடுறாரு. அப்போ ஹேங்க் வந்து
உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, என் ஒய்ஃப் கிட்டே இன்னொரு தடவை வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கு பயந்துக்கிட்டு சாடியோட அப்பா அதுக்கப்புறம் இந்த சைடு வரதில்லை. ஆக்சுவலாக போலி கையில் இருந்த அந்த காயங்கள் வந்து அந்த சாடியோட அப்பா ஏற்படுத்தினது தான், ஹேங்க் ஏற்படுத்தினதில்லை. ஆனால் ஒவ்வொரு தடவை மேலே சண்டை நடக்கும் போதும் பேஸ்மெண்ட்டில் டீகனுக்கு அந்த வார்த்தைகள் புரியாது, ஆனால் பெருசாக சண்டை நடக்குது, மேலே ஏதோ ரகலை நடக்குதுன்னு மட்டும் தெரியும். அப்போல்லாம் டீகன் என்ன நினச்சிக்கிறாங்க, ஹேங்க் தான் வந்து போலியை கொடுமைப்படுத்துகிறாரு, ஹேங்க் தான் வந்து என்னை பேஸ்மெண்ட்லேயே வச்சிருக்கணும்னு சொல்லி போலிக்கிட்ட மிரட்டுறாரு, அதனால தான் போலி வேறு வழியே இல்லாமல் என்னை கீழே வச்சுருக்காங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா போலி டீகன் கிட்ட போகும்போது ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க பெட்லேருந்து நகர முடியாதனால அவங்களுக்கு பெட் பேன் வச்சு அவங்க டாய்லெட் போகிறது, யூரின் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு நர்ஸாக என்னென்ன டியூட்டி செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஸோ டீகன் வந்து இப்போ வரைக்கும் என்ன நம்புறாங்கன்னா, ஹேங்க் தான் தப்பு, ஹேங்க் வந்து போலியையும் மிரட்டி என்னை கீழே வச்சிருக்காரு, எதுக்குன்னு தெரியல, என் குழந்தைய வந்து அவர் வந்து ஹர்ட் பண்ணிடுவார், நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு ஒரு தடவைலாம் வெளியில் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க காலை நகர்த்த கூட அவங்களால முடியல. இப்படியே போயிட்டுருக்கு. ஏன் போலி குழந்தை மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்காங்கன்னு பார்த்தா, போலிக்கு இருந்த ஒரே ரிலேஷன்ஷிப் அவங்க அம்மா தான் போலிக்கு எல்லாமே சமைக்க கற்றுக் கொடுத்ததுலேருந்து, அவங்கள விளையாட கற்றுக் கொடுத்ததுலேருந்து, அவங்கள நர்ஸ் ஆக்குனதுலேருந்து, தனி ஒரு மனுஷியாக நின்று அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் செஞ்சது அவங்க அம்மா தான். அவங்க அம்மா ஒவ்வொரு தடவை இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகும்போதும், கண்டிப்பாக ஒரு நாள் உன் குடும்பம் வந்து முழுமையடையும், நீ வெயிட் பண்ணு, கடவுள் உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அவங்கள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கும்போது, ஒரு நர்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணாகவும் அவங்கள கீழே ஹாஸ்பிட்டல் பெட்டில் வச்சு அவங்க கடைசி நிமிஷம் உயிர் பிரிகிற வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அந்த உயிர் பிரிகிற நேரத்துக்குள்ள கூட அவங்க அம்மா, உன்னை கடவுள் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், உன் குடும்பம் சீக்கிரம் முழுமையாகும், உனக்குன்னு ஒரு குழந்தை வரும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து போலியோட மனசில் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகிடுது. அதே ஹாஸ்பிட்டல் பெட்டில் கொண்டு போய் டீகனை போடும்போது, டீகனோட குழந்தை நம்மளோட குழந்தை, நமக்காக அனுப்பப்பட்ட குழந்தைன்னு அவங்களே அறியாமல் அவங்க மனசு வந்து நம்ப ஆரம்பிக்குது. கடைசியாக டீகனோட அந்த ரைட் ஃபுட்டில் ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல காயங்களுக்கு கரெக்டான அந்த கேர் இல்லாதனால அது இன்ஃபெக்ட் ஆகி அவங்களோட அந்த கால் ஃபுல்லாகவே பிங்காகவும் சுத்தமாக உணர்வும் இல்லாமலும் போகுது. அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது அவங்களுக்கு ஃபீவர் பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிக்குது. டீகன் அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு நிறைய வந்து இல்லூஷன்ஸ் வருது, இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது, யார்கிட்டயோ பேசுகிறாங்க, மயக்கமாகறாங்க, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா போலிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஆனாலும் இதையும் தன்னால் சரி பண்ணிட முடியும்னு நம்பி முன்னாடி வேலை பார்த்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பேர்லேருந்து அவங்களோட நம்பர்ஸை திருடி ஃபார்மசிக்கு கால் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அதை போய் வாங்கிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு இடையில் இவங்களுக்கு டீகனுக்கு என்ன ஆனாலும் குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அப்போ இப்போவே வந்து அவங்களுக்கு லேபர் இன்டியூஸ் பண்ணி ஆகணும், இப்போவே வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் டீகனுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை, குழந்தை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒரு கஷாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கஷாயத்தை குடித்தா உடனே வந்து லேபர் பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில், அதுவும் பக்கத்தில் தெரிஞ்ச கடையில் வாங்கினா பிரச்சனை ஆகும்னு சொல்லி தெரியாத கடைக்கு தூரமாக போய் அங்கே எல்லாத்தையும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளார வராங்க. அப்போன்னு பார்த்து நம்ம டீகனுக்கு வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆன அந்த டயத்தில் அந்த இடையில இருக்கிற கேப்பில் ஹேங்க்கு கீழே போய் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போல்லாம் வந்து டீகன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹேங்க் வந்து ஏதோ நம்மளை வந்துட்டு கொல்ல போகிறாரு, ஏதோ செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லையும் அவங்க வந்து கத்துறாங்க, ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, ஒன்னால தான் என்னை வச்சுருக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் ஹேங்க் வந்து அவசரமாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற அட்டெண்டன்ஸ் கிட்ட அவங்கள விடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ, அவள் வந்து இப்படி ஆனதுக்கு அவளோட அந்த இன்ஃபெர்டிலிட்டி தான் ரொம்ப காரணம், ப்ளீஸ் அவளை பனிஷ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு. அந்த அரகுர மயக்கத்தில் ஏதோ கொஞ்சம் காதில் விழுது டீகனுக்கு, அதுக்கு மேலே புரியல. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. வேணுங்கிற இமீடியேட் அட்டென்ஷன் கிடச்சிருது. இதுக்கிடையில் போலீஸும் டீகனோட அண்ணனும் டீகனை தேடிட்டு 2-3 தடவை வந்துட்டு நம்மளோட போலி வீட்டுக்கே வராங்க. வந்து போலிக்கிட்ட கேட்கும் போதெல்லாம் போலி போய் சொல்லிடுறாங்க, இங்கே யாருமே வரல, இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு ரொம்ப தைரியமாக போய் சொல்கிறாங்க. ஹேங்கையும் போய் சொல்லவும் வைக்கிறாங்க. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன உடனே இவங்க அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருது, இதுதான் அந்த 2 நாளைக்கு முன்னாடி பனிப்புயலில் மிஸ் ஆகியிருந்த ப்ரெக்னென்ட் உமன். ஏன்னா நியூஸ் சேனல்லலாம் இவங்களை பற்றி நிறைய நியூஸஸ் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது நம்ம டீகனோட அண்ணனும் அதுக்கப்புறமா நம்ம லாயர் ஜாக்சனும் வந்துடுறாங்க. இவங்களை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கான்ஷியஸ் வருது டீகனுக்கு. டாக்டர் வந்து உன் காலை எடுக்கிற அளவுக்கு மோசமாக போயிருக்கும், எப்படி நீ இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்ட, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேணாமா, ஏதோ உன்னோட நல்ல நேரம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் மொத்தமாக நீ காலையும் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்கிறதையும் மறந்துருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் ஹேங்க் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலி போயிட்டாங்க வீட்டுக்கு. கீழே போய் டீகனை காணணுன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அவங்க வந்து பெரிய ரகல் அடிக்கிறாங்க, ஒரு பெரி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஹேங்க்
ஹேங்க் அவங்கள வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அப்புறமா வந்து ஓகே நான் நல்லா இருக்கேன், என்னை விட்டுரு, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. ஹேங்க்கும் கடைக்கெல்லாம் போகாமல் ஒய்ஃபை கவனிக்கணும்னு வீட்டிலே இருக்காரு. அவர் அசந்த நேரமாக பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கிச்சன்லேருந்து கத்திரிக்கோல் எடுத்துக்கிட்டு இவங்களோட பழைய நர்ஸ் யூனிஃபார்மை போட்டுட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் டீகன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்குற ஹேங்க்குக்கு ஷாக் ஆகிடுது. சுற்றி சுற்றி தேட ஆரம்பிக்கிறாரு. தேடிக்கிட்டே மேபி அந்த சாடிங்கிற அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா சாடியோட அப்பா வந்து சாடியை போட்டு அடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த உடனே ஹேங்க்கு கோவம் வருது. அவங்க அப்பாவை தூக்கி 2-3 தடவை அடித்து தூக்கி போட்ட உடனே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே சாடியை பார்க்குறாரு. சாடி இது எல்லாத்தையும் உள்ளாரேந்து கவனிச்சிட்டு இருக்கான் அந்த சின்ன பொண்ணு. நீ போலீஸ்க்கு கால் பண்ணு, 911க்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு தன் ஒய்ஃபை தேடிட்டு திரும்ப போயிடுறாரு. போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் போலியை யாருமே சந்தேகப்படல. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அவங்க போட்டிருக்க நர்ஸ் யூனிஃபார்ம், அவங்க பேட்ச்சு எல்லாமே தெரியுது. அங்கே போயிட்டு அவங்க பாட்டுக்கு சாதாரணமாக உள்ளார நுழைய முடியுது. போய் அவங்களோட இதிலே டீகனோட ரூம்க்கே போக முடியுது. போயிட்டு என்ன பண்ணுறதா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. டீகனை காலி பண்ணிடணும். ஏன்னா அவள் வந்து நாங்கள் இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் அவளை அடைச்சி வச்சுருந்தோன்னு சொன்னால் ஹேங்க்கும் நானும் ஜெயிலுக்கு போகணும். அட்லீஸ்ட் ஹேங்க்குக்கு என்னால் ஒரு குழந்தையை தான் கொடுக்க முடியல, அவர் ஆனால் திரும்ப ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இல்லை, அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா டீகனோட அண்ணன் டீகன் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அவங்களோட ஐவி ட்ராப்பில் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இவங்க கூப்பிட்டு ஏய் நீ என்ன பண்ணுற அப்படின்னோடனே ஷாக் ஆகிடுறாரு. இல்லை நான் ஒன்றும் பண்ணலன்னொன்னே அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இவரை வந்து ஏதோ பண்ண ஆரம்பித்தாருன்னு அவரோட பாக்கெட்லேருந்து இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க. பார்த்தா அது டீகனை கொலை பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷனாக இருக்குது. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போதே போலி வந்து நைஸாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்துடுறாங்க. அவங்க வர அதே டைம் ஹேங்க்கும் அங்கே வராரு. ஹேங்க் அவங்கள கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. போலி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, எப்பேற்பட்ட முட்டாள்தனத்தை நான் செய்ய போனேன், அவள் சொல்கிறதாவே இருக்கட்டும், அவளை எப்படி கொலை பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வந்திருக்கும், டெஃபினட்டாக என்னால் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போகிற நேரத்தில் சாடியோட வீட்டை சுற்றி போலீஸ்கார் நிற்கிது. சாடி மேலே நேச்சுரலாக இருக்கிற பாசத்தில் ஓடி போய் என்னன்னு பார்க்குறாங்க. சாடியோட அப்பா இறந்து கிடக்கிறாரு. உடனே சாடியை வந்து இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாடியை இவங்களே வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் சாடிக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்த்தா ஞாபகம் இருக்குது. ஹேங்க் தான் அப்பாவை கொன்னாருங்கிறதும் ஞாபகம் இருக்குது. ஆனால் போலீஸ் கேட்கும்போது எங்கள் அப்பா மேலேருந்து கீழே விழுந்துட்டாரு, குடி போதையில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் கீழே விழுந்து செத்துட்டாருன்னு சொல்லிடுறா. இவங்க 2 பேரும் சாடியை தன்னோட குழந்தையாவே வளர்க்குறாங்க. அங்கே டீகனுக்கு பார்த்தீங்கன்னா டீகனோட அண்ணனும் டீகனை அசால்ட் பண்ண சைமனும் சேர்ந்து தான் டீகனை கொலை பண்ணுறதுக்காக அவங்க காரில் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவங்களோட டயரில் இந்த த்ரெட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க ஆளை வச்சு. அது தெரிஞ்ச உடனே போலீஸ் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுது. லாயர் ஜாக்சன் நம்ம சைமன் இதை மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட வந்து தப்பாக நடந்திருக்கிறத எவிடன்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுறாரு. அதனால டீகனுக்கு வந்துட்டு இன்னும் இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக போகாமல் இருக்கணும்னா காசு கொடுக்கணும்னு சொல்லி டீகனுக்கு வேணுங்கிற பணத்தையும் வாங்கி கொடுத்துட்றாரு. ஜாக்சனும் டீகனும் டேட் பண்ணலை. ஆனால் ஒரு புது வீடு வாங்கி அங்கே குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகும் வரைக்கும் ஜாக்சன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. டீகன் ரொம்ப சந்தோஷமாக குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக வளருது. அவளுக்கு மொதல் பர்த்டேவும் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் அவள் கூட இருந்துட்டு அவள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தோன்னே தான் நர்சிங் ஸ்கூலுக்கு போய் நர்ஸ் ஆகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப தீவிரமாகுது. போலீஸ் வந்து இந்த 4 நாளும் எங்கே போயிருந்தீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ டீகன் வந்து அவங்க 2 பேரையும் காட்டி கொடுக்கல. போலியும் ஹேங்க்கும் என்ன தான் வந்துட்டு அவங்கள பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சு அவங்க கால் வலியெல்லாம் வந்து அவ்வளோ கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்க தான் கடைசியாக அவரோட உயிரை காப்பாற்றினாங்கங்கிற நன்றி உணர்ச்சி அவங்களுக்கு இருக்குது. அண்ணன் கூட பிறந்த அண்ணன், தன்னோட உயிராக நினச்ச அண்ணன், தனக்கு வேறு யாருமே இல்லை அவன் தான் எல்லாம் நினச்ச அண்ணனே தன்னை கொலை பண்ணணும்னு நினச்சப்போ யாருன்னே தெரியாத அவங்க அந்த பனிப்புயலில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தன்னை வச்சுருந்து என்னதான் அது ஒரு விதமான கிட்னாப்பிங் மாதிரி தெரிஞ்சால் கூட தன் குழந்தையும் தானும் உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் தான் ரீசன்னு நம்பினாங்க. அதனால் போலீஸ்கிட்ட எதையும் சொல்லலை. ஸோ இதோட கதை முடிஞ்சிருது. இதுலேருந்து நம்மளோட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை பார்த்த உடனே நம்ம என்னென்ன மாதிரியான அசம்ஷன்ஸ் மேக் பண்ணுறோம் இல்லை. டீகனை பார்த்த உடனேயே அவகிட்ட பேச்சு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காம அவளுக்கு கல்யாணம் ஆகலை, அவளுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, இந்த குழந்தை அவளுக்கு தேவைப்படலை, இந்த குழந்தைய அவள் வேணான்னு நினைக்கிறா, ஏன்னா அவள் ஃப்ளாஸ்கில் வந்து விஸ்கி இருக்குது, அவள் பேக்கில் இருக்குது அப்படின்னெல்லாம் வந்து உடனே ஒரு அசம்ஷனை போலி மேக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி போலியை பார்த்த உடனே ஹேங்கை பார்த்த உடனே ஹேங்கோட அப்பியரன்ஸை வச்சு ஹேங்க் வந்து போலியை வந்து கொடுமைப்படுத்துறாரு, அவங்க கையில் இருந்த காயத்தை அவர் தான் ஏற்படுத்தினாரு, ஹேங்க் தான் இருக்கிற மிருகம் அப்படின்னு தப்பான அசம்ஷன்ஸை டீகன் மேக் பண்ணுறாங்க. இதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க அப்பியரன்ஸை வச்சு அவங்க பேசுகிற 2-3 விஷயங்களை வச்சு மட்டுமே அவங்கள நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட முடியும்னு எந்த விதத்தில் நம்ம நம்புகிறோம்னு நமக்கு தெரியல. நம்மளே இதை எத்தனை தடவை பண்ணியிருப்போம், நமக்கு இதை எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க, அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது புரிஞ்சுது. இன்னொரு விஷயம்,
தான் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக, ஒரு குழந்தை இல்லைன்னா வாழ்க்கை முழுமையடையாது அப்படின்ற ஒரு தாட்டுக்காக, அது எப்படி இருந்தாலும் எனக்கு நடக்கலங்கும்போது, ஒரு பெண் எந்த அளவுக்கு பைத்தியமாகறா, எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு ரெடி ஆகுறா, தன்னோட கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறாங்கிறத யோசிக்கும்போது, ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருக்கு. ஒரு இடத்துல வந்து டீகன் சொல்வாங்க, "நாங்க குழந்தைக்கே ட்ரை பண்ணல. நான் வந்து ரொம்ப ஃபெர்டைல் போல இருக்கு. ட்ரை பண்ணாதப்பவே வந்து குழந்தை பொறந்துருச்சுன்னு." அத கேட்கும்போது அப்படி சுல்லுன்னு ஒரு வலி இருக்கும் போலிக்கு. ஓ! உனக்கு ஃபெர்டைலா இருக்கிறது இவ்ளோ பெரிய பர்டனா? இங்க அவ வந்து குழந்தை இல்லங்கிறதுக்காக எவ்ளோ உயிர குடுக்குறா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அதோட இல்ல போலி தன்னோட சுத்தி இருக்கிற யார் பிரெக்னன்ட் ஆனாலும், யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அவங்க கான்டாக்ட்டே மொத்தமா கட் பண்ணிடுவாங்க. எனக்கு கிடைக்காத ஒண்ணு யாருக்கோ கிடைக்குது அப்படிங்கிற பொறாம அவங்களுக்குள்ளார எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சொசைட்டியும் சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு பெண் மேல வைக்கிற எதிர்பார்ப்பு, என்னதான் ஹேங்க்கும் போலியும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா அவ்ளோ அன்பா இருந்தா கூட, ஒரு குழந்தை இல்லாம இந்த குடும்பம் முழுமை அடையல, ஒரு குழந்தை இல்லாம இது சரியா இல்லங்கிற தாட் அவங்களுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? சுத்தி இருக்கிற கண்டிஷனிங் தான் இல்ல. சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். அவங்க அம்மா அவங்களுக்கு சொன்ன அந்த ஆழமான விஷயம் தான். அதெல்லாம் எவ்வளவு தப்பு? குழந்தைங்கிறது வாழ்க்கையோட ஒரு பார்ட்டு தான். ஒரு குழந்தை வந்தா எல்லாம் சரியா போயிடுங்கிறது எவ்வளவு தப்போ, அது மாரி ஒரு குழந்தை இல்லைன்னா, அந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கைன்னு நெனைக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி புடிச்சிருந்ததா? இது மூவியா வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? இந்த கதையிலேருந்து உங்களோட டேக் அவே என்னன்னு சொல்லுங்க. மறக்காம இது எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி இன்னும் நெறைய ஃபிக்ஷனல், நான் ஃபிக்ஷனல்ஸ் புக்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தது, ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கலங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.